1994ல வங்க மொழி படமான உத்தரோரன் அப்படிங்கிற படத்துல நடிச்சு அறிமுகமாகி, 1995ல அஜித் நடிச்ச ஆசை படத்தின் மூலமா தமிழ்ல நடிச்சு அறிமுகமானவங்க தான் சுபலக்ஷ்மி. முதல் படமே மிகப்பெரிய வெற்றிய கொடுத்த நிலையில, அடுத்தடுத்த படங்கள்ல நடிச்சு பிரபலமானாங்க. கோகுலத்தில் சீதை, லவ் டுடே, நிலாவே வா, இனியவளே, தினம்தோறும், ஏழையின் சிரிப்பில், மாயை மாதிரியான பல படங்கள்ல நடிச்சாங்க. அடக்க ஒடுக்கமான ரோல்ல மட்டுமே நடிச்ச சுவலக்ஷ்மி 2001, 2002ல சீரியல்ல நடிச்சாங்க. அதுக்கு பின்னாடி படிப்படியா சினிமாவுல இருந்து விலகிட்டாங்க. ஸ்காவ்காடோ பானர்ஜி அப்படிங்கிறவர கல்யாணம் பண்ணிக்கிட்டு, ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு காணாம போயிட்டாங்க. இப்போ அமெரிக்காவுல செட்டில் ஆகி குடும்பத்தோட வாழ்ந்துட்டு வரக்கூடிய நிலையில, கலை சார்ந்த பணிகள்ல கவனம் செலுத்திட்டு வராங்களாம் சுபலக்ஷ்மி. நடிகை கனகாவ தெரியாதவங்க இருக்கவே முடியாது. தமிழ்ல கரகாட்டக்காரன் உட்பட ஏராளமான படங்கள்ல நடிச்சிருக்கிறவங்க தான் கனகா. 60கள்ல பிரபலமா இருந்த நடிகை தேவிகாவோட பொண்ணு தான் நடிகை கனகா அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இப்போ 50 வயசுக்கு மேல ஆகக்கூடிய அவங்க எங்க போனாங்க, எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாத ஒண்ணா தான் இருக்கு. கனகா சென்னையில தனியா தான் அவங்களோட வீட்ல வசிச்சுட்டு வராங்க. கனகா வீட்டுல தீ விபத்து ஏற்பட்டப்பதான் அவங்க தனியா யார் துணையும் இல்லாம வெளியில கூட வராம ஒரு பழைய வீட்ல வசிச்சுட்டு வரக்கூடிய தகவலே வெளிவந்துச்சு. அதுக்கு பின்னாடி நடிகை குட்டி பத்மினி கனகாவோட வீட்ட தேடி பிடிச்சு போய் பார்த்தப்போ அவங்க கூட எடுத்துக்கிட்ட போட்டோவையும் வெளியிட்டு இருந்தாங்க. கனகாவா இது அப்படின்னு அடையாளமே தெரியாத அளவுக்கு அவங்க மாறி இருந்தாங்க. இப்பவும் கூட கனகா வீட்லயே முடங்கி இருக்காம வெளியில வரணும் அப்படின்னு தான் குட்டி பத்மினி கோரிக்கை விடுத்துட்டு இருக்காங்க. தமிழ் சினிமாவுல 90கள்ல பிரபல நடிகையா வலம் வந்தவங்க தான் ரூபினி. ரஜினிகாந்த், கமல்ஹாசன், விஜயகாந்த் அப்படின்னு முன்னணி நடிகர்கள் கூட இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. ரஜினி கூட மனிதன், கமல்ஹாசன் கூட அபூர்வ சகோதரர்கள், விஜயகாந்த் கூட கூலிக்காரன் மாதிரியான பல தமிழ் படங்கள்ல நடிச்சிருக்காங்க. தமிழை தாண்டி மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி மொழிகள்ல நடிச்சவங்க தான் கடந்த 1995வது வருஷம் மோகன்குமார் அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்ட ரூபினிக்கு அனுஷா, ரயானா அப்படிங்கிற பொண்ணுங்க இருக்காங்க. இந்த நிலையில நடிகை ரூபினியோட லேட்டஸ்ட் போட்டோ ஒண்ணு வெளியாக, அதை பார்த்த ரசிகர்கள் 90கள்ல பார்த்த நடிகையா இது அப்படின்னு ஆச்சரியமா கேட்டுட்டு வராங்க. சினிமாவுல தமிழ் சினிமாவோட உச்ச நட்சத்திரமா வலம் வந்தவங்க தான் நடிகை பத்மினி. நடிப்பு, நாட்டியம், வசீகர தோற்றம் அப்படின்னு தமிழ் சினிமாவோட ரசிகர்களை தம் பக்கம் ஈர்த்தவங்க. பரதநாட்டியம் அப்படின்னு சொன்னாலே பத்மினி தான் அப்படின்னு தனிச்சு விளங்கினவங்க. கதகளி, குச்சிப்புடி, பரதநாட்டியம், மோகினி ஆட்டம் மாதிரியான நடன கலைகளை முறையா பயின்று தேர்ந்தவங்க நடிகை பத்மினி. தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு அப்படின்னு எல்லா மொழிகள்லயும் முன்னணி நடிகையா கொடிகட்டி பறந்தாங்க பத்மினி. சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், ஜெமினி கணேசன் மாதிரியான முன்னணி நடிகர்கள் கூட ஜோடி போட்ட பத்மினி 59 படங்கள் சிவாஜி கூட சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ராமச்சந்திரன் அப்படிங்கிற மருத்துவர் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பின்னாடி அமெரிக்காவில செட்டில் ஆயிட்டாங்க பத்மினி. அவங்களுக்கு ஒரே மகன், அவரோட பேரு பிரேம் ஆனந்த். மகனை வளர்க்கறதுலயும் குடும்பத்தை பார்த்துக்கிறதுலயும் கவனத்தை செலுத்திட்டு வந்தாங்க நாட்டிய பேரொளி நடிகை பத்மினி. பத்மினியோட மகன் 1986வது வருஷம் வெளிவந்த உதயம் 16 அப்படிங்கிற மலையாள படத்துல நடிச்சிருக்காரு. அதுக்கு பின்னாடி அவர் வேற எந்த படத்துலயுமே நடிக்கல. அஜித் மனைவி ஷாலினியோட தங்கச்சி இப்போ எப்படி இருக்காங்கன்னு தெரியுமா? 1990ல இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்துல ரகுவரன், ரேவதி நடிப்புல வெளியான படம் அஞ்சலி. இந்த படத்துல அஞ்சலி கதாபாத்திரத்துல குட்டி நட்சத்திரமா நடிச்சு அறிமுகமானவங்க தான் பேபி ஷாமிலி. தன்னோட அக்கா நடிகை ஷாலினிக்கு பின்னாடி சினிமாவுல குட்டி நட்சத்திரமா அறிமுகமானாங்க ஷாமிலி. பல மொழிகள்ல குட்டி நட்சத்திரமா நடிச்சிட்டு வந்த ஷாமிலி 2009ல ஓய் படத்துல கதாநாயகியா அறிமுகமானாங்க. ஒரு சில படங்கள்ல மட்டும் நடிச்ச பின்னாடி சினிமாவுல நடிக்கிறத விட்டுட்டு ஓவிய கலையில ஆர்வத்தை ஈடுபடுத்திட்டு வந்தாங்க. இணையத்துல ஆக்டிவா இருக்கக்கூடிய ஷாமிலி இப்போ கருப்பு நிற மாடர்ன் லுக்ல எடுத்த போட்டோஸ பகிர்ந்திருக்காங்க. இதை பார்த்த ரசிகர்கள் நடிகை ஷாலினியோட தங்கச்சி ஷாமிலியா இது அப்படின்னு ஆச்சரியப்பட்டு வராங்க. செந்திலோட தங்கச்சியா நடிச்ச அழகுமணிய ஞாபகம் இருக்கா? இப்போ எப்படி இருக்காங்கன்னு தெரியுமா? நடிகர் சத்யராஜ், கவுண்டமணி 2 பேரும் சேர்ந்து பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க. அதுல ஒண்ணுதான் மகுடம் படம். ஒரு சில காமெடி காட்சிகள் காலங்கள் கடந்தும் இன்னைக்கும் பிரபலமா மக்கள் மத்தியில பேசப்படும் காமெடியா இருக்குது. அப்படி மக்கள் மத்தியில இன்னைக்கும் நினைவுல நிக்கக்கூடிய தரமான காமெடி சீன் இந்த படத்துல இருக்குது. அதுல கவுண்டமணி கிட்ட ஒரு அழகான பொண்ணோட போட்டோவை கொடுத்துட்டு இதுதான் என்னோட தங்கச்சி அப்படின்னு சொல்லிடுவாரு செந்தில். புகைப்படத்தை பார்த்ததுமே ஓகே சொல்லிடக்கூடிய கவுண்டமணி காதல்ல மிதந்துகிட்டே கல்யாண மேடையில
மாலையில பொண்ணுக்காக காத்திருப்பாரு. அப்போ மாப்ள உங்க அழகுமணி வந்திருக்கு பாருங்க அப்படின்னு சொல்ல புகைப்படத்த பாத்துக்கிட்டே பக்கத்துல இருக்கக்கூடிய செந்திலோட தங்கச்சிய பார்த்து ஐயோ அப்படின்னு அவர் அலறக்கூடிய காட்சி இன்னைக்குமே ஃபேமஸ். அந்த காமெடி காட்சியில செந்திலோட தங்கச்சி அழகுமணியா நடிச்சவங்கள ஞாபகம் இருக்கா? மாமா அப்படிங்கிற ஒரே ஒரு டயலாக்ல பிரபலமானவங்க தான் அவங்க. அவங்களோட இயற்கை பெயரே அழகுமணி தானாம். ஆசிரியரா பணிபுரிஞ்சுட்டு வந்த அழகுமணி இப்போ வேலைக்கு முழுக்கு போட்டுட்டு குடும்பத்த கவனிச்சுட்டு வராங்களாம்.